பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. பொதுவா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழை எப்ப கையில் எடுத்தாங்களோ, ஹோஸ்ட் பண்ண வந்தாங்களோ, அப்பவே வீக்கெண்ட் எபிசோடுக்கு தமிழ் பிக் பாஸ்ல மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போச்சு. அதுலயும் போன சீசன்ல சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த ராணவ், சௌந்தர்யா போன்ற திமிர்ல ஆடினவர்களை அடக்குனது. அதே நேரத்துல அந்த ஷோல உண்மையா இருந்த முத்துக்குமரன் அவர்கள், தீபக் அவர்கள் இப்படியான நபர்களை பாராட்டினதும், அந்த உண்மையை வெற்றி பெற அவர் அந்த ஒரு சரியான ஒரு ஹோஸ்டிங் பண்ணதும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலே அந்த சீசன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள், அதாவது இந்த மதிக்காத நபர்கள், திமிர் பிடித்த நபர்கள், இந்த பணக்கார திமிர்ல ஆடுறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கக்குள்ள கனியன் சபரி இந்த நபர்களுடைய மட்டும் ஒரு தனியை தெரிஞ்சாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றது குணம் நல்லா இருந்துச்சுன்னா மனசு சுத்தமா இருக்கும், மனசு சுத்தமா இருந்தா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றதான் மீனிங். ஸோ அப்ப அந்த சீசன்ல இந்த வார்த்தைகள் பொருந்தக்கூடிய நபர்கள் அப்படின்னா ரெண்டு பேரு, ஒன்னு கனி அவர்கள், இன்னொன்னு சபரி அவர்கள். ஸோ அப்போ அவங்க அந்த வீட்டில் அடுத்தவங்களை மதிக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், பிக் பாஸுக்கு உண்மையா இருக்கிறதா இருக்கட்டும், பிக் பாஸ் அந்த மேடைக்கு அவங்க கொடுக்குற மரியாதையா இருக்கட்டும், மக்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதையா இருக்கட்டும், கடவுள் பக்தியா இருக்கட்டும், பெற்றவங்களை மதிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்ப இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதிலும் நேத்து சில விடயங்கள் நடந்தது. அதை வச்சு பாத்தீங்கன்னா உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் கனி அவர்களுக்கும் சபரி அவர்களுக்கும் வாழ்த்து மலைகள் பொழிறாங்க. அது பற்றி ஒரு அப்டேட் உண்டு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வைல்ட் கார்டு என்ட்ரி இந்த தீபாவளிக்கு அல்லது இன்று நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இலங்கை போட்டியாளர் அப்படின்ற மாதிரி சில விடயம் வந்துச்சு. அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள், சரிங்களா? இந்த விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம், பேசலாம். ஸோ ஓகே, முதலாவது விடயம் பாத்தீங்க அப்படின்னா கனி அவர்கள். ஸோ பொதுவா கனி அவர்கள் அவங்களுடைய குணத்தால பல மக்களை கவர்ந்தவங்க. அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்குமே இப்ப இருக்கின்ற அந்த ஒரு சோசியல் மீடியால இருக்கிற நபர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு டிவில இருக்கிற நபருக்கு கனி அவர்களுக்கு இருக்கிற மாதிரியான ஃபேமிலி ஆடியன்ஸ் வேற யாருக்குமே இல்லை. ஒன்னு கனி அவர்கள் அவங்களுடைய நல்ல குணம் மூலம், அவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் இந்த உறவுகளை சம்பாதிச்சாங்க. இன்னொன்னு அவங்களுடைய சமையல் திறமை, அறிவுபூர்வமான திறமைகள், அவங்களுடைய புத்தகங்கள் நிறைய வாசிப்பாங்க. அப்ப அதுல அவங்க சொல்ற கருத்துக்கள் இதுவே பல மக்களுக்கு அவங்களை பிடிக்க காரணமா இருந்தது. இப்ப எல்லாமே சில இரட்டையற்ற வார்த்தைகள், கேவலமான ஆடைகள், இப்படியான விடயங்கள் பண்ணாதான் இந்த சோசியல் மீடியால மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் எடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் மட்டும் இல்ல, நீங்க நல்லது பண்ணாலும் மக்கள் உங்களை தூக்கி வைப்பாங்க அப்படின்றதற்கு உதாரணம் நம்மளுடைய கனி மேம் அவர்கள். சோ அப்ப அவங்க பிக் பாஸ் உள்ளயும் அதைத்தான் பண்றாங்க. யாரா இருந்தாலும் மோட்டிவேட் பண்றாங்க, எல்லாருக்குமே குக் பண்றாங்க, டாஸ்க் பண்றாங்க, உண்மையா இருக்காங்க. அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுல நேத்து பாத்தீங்கன்னா இந்த கமருடின் அப்படின்றவர் ஒரு பொறுக்கி ரவுடி மாதிரி தான் தெரியுறாரு. பெண்களை மதிக்க மாட்டாரு, பிக் பாஸ் மதிக்க மாட்டாரு, ரூல்ஸ் மதிக்க மாட்டாரு, சேதுபதி அண்ணாவே மதிக்க மாட்டாரு. அது அவ்வளோ ஒரு திமிர் பிடித்த ஒரு நபர் தான் இந்த கமருடின். பல மக்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்கல. சோ அப்ப அவர் பெண்களிடம் வார்த்தையில வர்றாரு, ரவுடித்தனம் காமிக்கிறாரு. சோ அப்ப அது அவருக்கு கனி அவர்கள் கொடுத்த அட்வைஸ். இப்ப வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம். இப்ப உங்களை பார்த்தோன்னா நம்ம மரியாதை கொடுக்குறோம்னா நம்ம பேசுற வார்த்தைகள்ல தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்த ஒரு அட்வைஸ் இருக்கு பாருங்க. இதைத்தான் சபரி அவர்களும் பண்றாங்க, கனி அவர்களும் பண்றாங்க. அதாவது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எவிக் பண்ணி போட்டு அவங்களோட குறைகளை நாமினேஷன்ல சொல்லணும், ஒருத்தரோட குறைகளை மக்கள்கிட்ட காமிக்கணும், அவங்கள வெளியில அனுப்பணும். கடைசியில யார் மிஞ்சிறாங்களோ அவங்கதான் வின்னர். ஆனா நடுவுல மக்கள் பார்ப்பாங்க யார் உண்மையா இருக்காங்க, யார் நேர்மையா இருக்காங்க, நல்ல மனசோட இருக்காங்க, வீட்டுக்கு உண்மையா இருக்காங்க, டாஸ்க் பண்றாங்க அப்படின்ற விடயங்களை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் குணம் முக்கியம். சோ அப்ப பல மக்களுக்கு இந்த 20 பேர்லையும் இந்த 2 பேரை மட்டும் முக்கியம் அப்படிங்கிற காரணம் இந்த குணம் தான். சபரி அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் நொந்து போய் இருக்கக்குள்ள, ஒரு வீக்கா இருக்கக்குள்ள அந்த மனுஷன் போய் கை கொடுப்பார் ஒரு சகோதரனை போல. சோ இதுதான் மக்களை பணம் அதிகாரம் பண்ணாத குணம் பண்ணும் அப்படின்றதற்கு கனி அவர்கள், சபரி அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சிறந்த உதாரணம். அவங்களுக்கு உலகெங்கும் இருக்கிற மக்கள் பாராட்டுறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இந்த சீசன்ல கிடைத்த தரமான போட்டியாளர்கள் அப்படின்ற ரீதியில நம்மளும் வாழ்த்திக்கிறோம், சரிங்களா? அதோட இந்த வாரத்துக்கான தலைவி அவங்க தான், கனி அவர்கள் தான். சி டிசர்வ். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி. இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 5 வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்றாங்க. இன்னைக்கு சில பேர் வருவாங்க.
தீபாவளி எபிசோடுக்கு சில பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குன்னு தெரியல. அதுல சில விடயங்கள் இப்ப வந்து இலங்கையில இருந்து இவங்க வர்றாங்க, ஆர்ஜே வர்றாங்க, விஜே வர்றாங்க அப்படின்ற மாதிரி சில விடயம் போட்டிருந்தது. அப்ப உடனே வந்து இலங்கை போட்டியாளர்கள் நமக்கு பிடிக்கும் இல்ல, நம்ம சகோதரங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பிடிக்கும் இல்ல. சோ அப்ப அவங்களும் வந்து கேட்டாங்க, ப்ரோ இது யாரு ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வந்து இலங்கை போட்டியாளர் இல்ல அப்படின்றாங்க. சரிங்களா? சோ இது ஒரு வதந்தி தான், இலங்கையில இருந்து இந்த வாட்டி இல்ல போல இருக்கு. சரிங்களா? ஸோ அது கஷ்டமாக தான் இருக்கு. பட் பரவாயில்ல, இருக்கிற போட்டியாளர்கள் வச்சு பார்ப்போம், அடுத்த சீசனுக்கு இலங்கை போட்டியாளர் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் கிடக்குது. ஸோ இப்போ இந்த வாரம் 5 பேர்ல இலங்கை போட்டியாளர்கள் இருக்காங்கன்னா நம்ம சைட் வந்து அப்டேட்டின் படி இல்லை அப்படின்றதான் தகவல் மக்களே. ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி.